வணக்கம். நாம இன்னைக்கு வந்துட்டு ஜோன் டோலிஃப்சனோட பேர் போன்ஸ் மெடிடேஷன் வேக்கிங் அப் ஃப்ரம் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் புத்தகம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, இது அவரோட ஆன்மீக சுயசரிதை. ஆனா ரொம்ப வித்தியாசமானது. உங்ககிட்ட இருக்கிற இந்த புத்தக குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இது ஒரு அசாதாரணமான பயணம் மாதிரி தெரியுது. சில சமயம் ரொம்ப கஷ்டமா, ஆனா ரொம்ப நேர்மையா இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது வந்துட்டு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ற வகை கதை இல்ல. ரொம்ப சிக்கலானது, நிறைய முரண்பாடுகள் நிறைஞ்ச அனுபவங்களோட தொகுப்பு. அப்போ நம்ம நோக்கம் என்ன? தியானம் பத்தின அவரோட பார்வையை புரிஞ்சுக்கிறதா? ஆமா, அவரோட அந்த தனித்துவமான பார்வை எப்படி உருவாச்சு, அவரோட வாழ்க்கை அனுபவங்கள், குறிப்பா ஊனம், அப்புறம் அரசியல் செயல்பாடு, உறவுகள், போதை பழக்கம், இதெல்லாம் எப்படி அதுல பங்கு வகிச்சதுன்னு பாக்குறது தான். முக்கியமா அடையாளம், துன்பம், விழிப்புணர்வு பத்தின அவங்களோட உன்னொழிகளை பார்க்கணும். இது ரொம்ப தனிப்பட்ட கதைன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் மாத்தி எழுதியிருந்தாலும் அந்த தேடல்ல ஒரு ஆழமான நம்பகத்தன்மை இருக்கு. கரெக்ட். அந்த நேர்மை தான் இந்த புத்தகத்தோட பலம். சரி, அப்ப ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா? ஜோன் பிறக்கும்போதே வலது கை இல்லாம பறந்திருக்காங்க. ஆமா. அந்த காலத்துல இது அவங்க அப்பாவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. டாக்டர் குழந்தைய தனியா வச்சுட்டு அப்பா கிட்ட பேசுறதா சொல்றாங்க. அது ஒரு நினைச்சாலே கஷ்டமான தருணம். ரொம்ப கடினமான ஒரு சூழல் தான் அது. அந்த ஆரம்ப அனுபவம் இருக்கே, அது அவங்க வாழ்க்கையை முழுக்க எதிரொலிச்ச ஒரு மையக்கரு. அதாவது, நான் வித்தியாசமானவள். ஆமா, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, நான் மத்தவங்க மாதிரி இல்லைங்கிற அந்த உணர்வு. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சமூக பார்வைகளும் சேர்ந்துதானே? ஊனமுற்றவர், கடவுளின் தண்டனை, இந்த மாதிரி முத்திரைகள். அதேதான். இந்த முத்திரைகள் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த இன்மை உணர்வு தான் ஒரு விதத்துல அவங்களோட தேடல வடிவமைச்சதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுல ஒரு பையன் அவங்க கைய பவர் பாம்னு சொன்னது ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் அது அவமானத்தையும் கொடுத்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி அனுபவங்கள் தான் வெளியில எதையாவது சேர்க்கறத விட உள்ளுக்குள்ள இருக்கிற கதைகளை, அடையாளங்களை அவிழ்க்கிற ஒரு பாதையை நோக்கி அவங்கள நகர்த்துச்சு. இது ஒரு முக்கியமான புள்ளி நீங்க சொல்றது. இந்த குறை இல்ல வித்தியாசங்கிற உணர்வு தான் வெளியில தேடவும் அவங்கள தூண்டிருக்கு இல்லையா? நிச்சயமா. உதாரணத்துக்கு அவங்க வளர்ந்த காலகட்டத்தை பாருங்க. வியட்நாம் போர், குடிமை உரிமைகள் இயக்கம். ஆமா, மார்ட்டின் லூத்தர் கிங், மால்கம் எக்ஸ், ஒரு பெரிய சமூக அரசியல் கொந்தளிப்பு நடந்த நேரம். அந்த சூழல்ல அவங்க அரசியல் ரீதியா ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. ஆனா அதே நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு தேடல் ஓடிட்டே இருக்கு. ஆமா, கல்லூரியில மிரியம்ங்கிற பெண்ணோட உறவு, அது வந்துட்டு அவங்களோட பாலியல் அடையாளம் பத்தின கேள்விகள், ரகசியம், அப்புறம் அம்பலமாயிடுவோமோங்கிற பயம், காமவெறி கொண்ட ஊனமுற்ற லெஸ்பியன்னு சொல்லிடுவாங்களோன்னு அதெல்லாம் ரொம்ப தீவிரமா உணர்ந்திருக்காங்க. அந்த உறவு முறிவு ரொம்ப வேதனையா இருந்ததாவும் சொல்றாங்க. பாருங்க, அந்த அரசியல் கொந்தளிப்பும் இந்த தனிப்பட்ட போராட்டங்களும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிசில்யூஷன்மா, அதாவது ஏமாற்ற மனநிலையை உருவாக்குது. அமெரிக்காவை வெறுத்தன்னு சொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஆமா, இதுல இருந்து தப்பிக்கத்தான் போதைப் பொருள், மது, வியாபாரம்னு ஒரு வேற பாதையில போறாங்க. இது வந்துட்டு வெளியில தீர்வு தேடி உள்ளே இருக்கிற வலிய மறக்க முயற்சி பண்ற ஒரு காலம். அவங்க சொல்ற அந்த வரி, இயேசு கிறிஸ்துவே முழக்கவாதம் உள்ளவர்கள் கூட விடுதலை விரும்புவார்கள், அதான் அந்த வலியோட ஆழத்தை காட்டுது. நிச்சயமா, தப்பிக்கும் ஏக்கத்தையும் காட்டுது. இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர சோஃபிங்கிற ஒரு தெரபிஸ்ட் உதவி பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு வழக்கமான தெரப்பி இல்ல போல. ஆமா, வழக்கமான தெரப்பி மாதிரி இல்ல. சோஃபி வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை கதைகளையே கேள்வி கேட்கறாங்க. குறிப்பா அந்த ஊனம் பத்தின ஆழமான அவமானத்தை அத நேருக்கு நேரா பார்க்க வைக்கிறாங்க. ஓஹோ. அந்த சிகிச்சை ஒரு திருப்பு முனைதான். சோஃபி அவங்களுக்கு அவங்க அதிகாரத்தை திரும்ப கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஜோனே சொல்றாங்க, அவங்க மது பழக்கத்தையே ஒரு கதையா உணர ஆரம்பிச்சதான். அந்த ஊன அவமானத்தை எதிர்கொள்ளும் போது, நிறுத்து, நீங்க என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறீங்கன்னு கத்துறாங்க. அந்த அளவுக்கு வலி. ஆனா அது எதிர்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாற்றம் வருது. ஆமா, அதுக்கப்புறம் தான் தீவிர பெண்ணியம், ஊனமுற்ற லெஸ்பியன்கள் குழுன்னு தன்னை மறுபடியும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட கதைய உடைக்கிறாங்க. அப்போ அந்த கதைய உணர்றதுக்கும் சோஃபி அவங்க வாழ்க்கை கதைகளையே கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? நம்ம அனுபவங்களை நாம எப்படி ஒரு கதையா மாத்துறோம், அந்த கதை நம்மளை எப்படி பிடிச்சு வைக்குதுன்னு பாக்குறது. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் சோஃபியோட அணுகுமுறை. சிகிச்சைங்கிறது வாழ்க்கை முழுக்க தேவையில்லை. ஒரு கட்டத்துல நாம நம்ம அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு நம்ம கதைகளை நாமே புரிஞ்சுகிட்டு நகரணும். இதுதான் அவங்க பார்வை. ஜான் அந்த சமயத்துல குடிக்கிறது நிறுத்துறாங்க, போதைப் பொருள் பழக்கமும் குறையுது. அந்த கதை முடியுது, ஆனா தேடல் முடியல.
தேடல் ஓயல. அடுத்து ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான போராட்டத்துல தீவிரமா இறங்குறாங்க. சான் பிரான்சிஸ்கோல நடந்த ஃபெடரல் பில்டிங் ஆக்கிரமிப்பு. ஆமா, அத பத்தி விவரிக்கிறாங்க. அது ஒரு வேற உலகம் மாதிரி இருந்திருக்கு. அந்த அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பலவிதமான ஊனமுற்ற ஆர்வலர்கள் ஒன்னா சேர்றாங்க. அந்த வாக்கீஸ், நடக்கக்கூடியவங்க, சக்கர நாற்காலியில இருக்கிறவங்கன்னு ஒரு படிநிலை இருந்துச்சு இல்லையா? ஆமா. அது அங்க தலைகீழா மாறுது. நான்சி ஃபியூரி, ஸ்டான் மாதிரி நண்பர்கள், ஒரு சமூகம், ஒரு கூட்டு சக்தி, நமக்குன்னு ஒரு இடம் இருக்குங்கிற உணர்வு கிடைக்குது. சமூக நீதிகளை கேள்வி கேட்கிற ஒரு தெம்பும் வருது. ஆனா அங்கேயும் சிக்கல் வருது. இயக்கத்துக்குள்ளேயே அரசியல். ஒரு பிரச்சனையை மட்டும் பார்க்கலாமா, இல்ல பெரிய அமைப்பு ரீதியான மாற்றத்தை பத்தி பேசணுமான்னு? ஆமா, இது அவங்களுக்கு அரசியல் தீர்வுகள் மேலயும் ஒரு சோர்வை ஏற்படுத்துது. இது அவங்க வாழ்க்கையில ஒரு தொடர் கருப்பொருள் மாதிரி. ஒரு தீர்வை தேடி போறாங்க, அதுல ஒரு அர்த்தம் கிடைக்குது. ஆனா கொஞ்ச நாள்ல அதோட போதாமைகள், முரண்பாடுகள் தெரிய வருது. கரெக்ட். அந்த ஊனமுற்றோர் இயக்கத்துக்கு அப்புறம் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் குழுவுல சேர்றாங்க. அதே உலக காப்பாத்தணுங்கிற எண்ணம், ஒரு சமூகத்துக்கான இயக்கம். அங்கேயும் அதே கதை தான். அந்த குழுவோட பிடிவாதம், கோபம், தாங்கள் எதை எதிர்த்தாங்களோ அதே அதிகார மனப்பான்மை தங்களுக்குள்ள வரத பாக்குறாங்க. ஒரு வழிபாட்டு முறை மாதிரி ஆயிடுச்சுன்னு உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது உள்நோக்கிய பயணத்துக்கு தள்ளிச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அது ஒரு முக்கியமான திருப்புமுனை. வெளியில தேடின தீர்வுகள் திருப்தி தராதப்போ தன்னிச்சையா கவனம் உள்நோக்கி திரும்புது. தியானம் பக்கம் போறாங்க. SF ஜென் சென்டர் இசான் டார்சி மூலமா ஜென் அறிமுகமாகுது. கராத்தே கத்துக்கிறாங்க. கை ஆயுதமாகவும் குணப்படுத்தும் கருவியாகவும் மாறுச்சுன்னு சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. நிக்கரகுவா போறாங்க. ஆனா அந்த அரசியல் ஈடுபாட்டுக்கும் தியானத்துக்கும் நடுவுல ஒரு இழுபறி இருந்துட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஆட்களோட சேர்ந்து ஊர்வலம் போற மாதிரி கனவு வர்றதா சொல்றாங்க பாருங்க. அந்த இழுபறி புரியக்கூடியதுதான். அப்புறம் பெர்க்லி ஜென் சென்டர்ல மெல் வெயிட்ஸ்மேனை சந்திக்கிறாங்க. அங்க ஜென் தியானத்தை இன்னும் ஆழமா கத்துக்கிறாங்க இல்லையா? ஆமா, அங்கதான் அது என்ன அங்கற கோன், அதாவது மனசால விடை சொல்ல முடியாத கேள்வி. அப்புறம் செஷன்னா அது பல நாள் தீவிர தியான முகாம். வலி, மௌனம், தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு உணர்வு, இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. வரம்புகளே சுதந்திரம், யதார்த்தமான சேற்றின் மீது கவனம் செலுத்துறது மாதிரியான ஜென் கருத்துக்கள் அவங்கள ஈர்க்குது. மெல் வெயிட்ஸ்மேனோட அந்த மேற்கோள், வாழ்க்கை என்பது தப்பிக்க முடியாத ஒரு நீண்ட செஷன், இது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கணும். ஆமா, வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத கஷ்டங்களையும் அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அது உணர்த்துது. ஆனா ஜென்ல இருந்த சடங்குகள், அந்த படிநிலைகள், அதுலயும் அவங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அப்பதான் டோனி பேக்கரை சந்திக்கிறாங்க. ஆமா, டோனி பேக்கரோட அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படி? டோனி வந்துட்டு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ரொம்ப சிம்பிளான நேரடியான மொழியில பேசுனாங்க. முக்கியமா தியானம் பண்ற அந்த நான் யாரு, அந்த கவனிப்பவர் யாருங்கிறதையே கேள்வி கேட்கறாங்க. ஓ, இது ஒரு பெரிய மாற்றம். ஆமா, நாம எதையோ அடையணும் தியானம் பண்றதை விட இப்ப இந்த நிமிஷத்துல என்ன நடக்குது, என்ன எண்ணங்கள் ஓடுது, அந்த எண்ணங்களை கவனிக்கிற நான் யாரு, இத பாருங்கன்னு சொல்றாங்க. இது ஜூனுக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கு. அவங்க ஸ்ப்ரிங் வாட்டர்ங்கிற டோனியோட மையத்துக்கு போறாங்க. அந்த இடம் ரொம்ப மென்மையா, தீர்ப்பளிக்காததா இருந்ததா சொல்றாங்க. ஆமா, ஆனா அங்கேயும் சவால்கள் இருக்கு. எளியதா தெரியுதே. என்ன சவால்? மனசு எப்பவுமே எதையாவது அடையணும், செலி பண்ணணும்னு நினைக்குமே. தியானத்திலையும் சரியா பண்றானான்னு யோசிப்போமே. அதேதான். அது மட்டும் இல்ல, அந்த மையத்திலேயே ராக்குசே கேக்குது, டிவி ஓடுது. தியானம்னா அமைதியா ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் இருக்கணும்ன்ற எண்ணத்தையே டோனி உடைக்கிறாங்க. அப்படியா? ஆமா, முயற்சி பண்றதே கவனிக்க சொல்றாங்க. கவனிப்பவரே கவனிக்கப்படும் பொருள்தான் என்கிற கிருஷ்ணமூர்த்தியோட கருத்து மாதிரி இது. எண்ணத்தை ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க, அது வெறும் எண்ணம், அது வந்துட்டு போகுதுன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு சில உள் முரண்பாடுகள் வருது. பணியாளர் கூட்டங்கள்ல கருத்துக்கள்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதா உணர்றாங்க. மறுபடியும் அந்த வித்தியாசமா உணர்றது. பெண், கே, ஊனமுற்றவர். ஆமா, டோனியோட பிரிவின்மை, நான் செப்பரேஷன் பார்வை ஒரு பக்கம். இவங்க ரொம்ப முக்கியமா நினைக்கிற அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய குழப்பம், ஒரு பதட்டம் வருது. இதுதான் உங்க பயணத்தோட மையமான முரண்பாடுகள்ல ஒண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஒரு பக்கம் பெண், கே, ஊனமுற்றோர் மாதிரி ஒடுக்கப்பட்ட குழுக்களோட அடையாளங்கள் அவங்களுக்கு அதிகாரத்தையும் குணமடைதலையும் கொடுத்திருக்கு. அந்த சமூகங்கள் ஆதரவா இருந்திருக்கு. சரி. மறுபக்கம் ஆன்மீக பார்வையில பார்த்தா இந்த அடையாளங்கள் எல்லாமே மனசளவுல நாம உருவாக்குன கதைகள். அது பிரிவினையத்தான் அதிகமாக்குதுங்கிற பார்வை.
இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும்? இந்த இடத்துல தான் ஜோஹோபெக்கோட மேற்கோள் வருது. பில் ஒரு முட்டாள் என்பதற்கும் பில் ஒரு முட்டாள் என்று ஒரு எண்ணம் உள்ளது என்பதற்கும் உள்ள வேறுபாடு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இது எப்படி உதவும்? பில் ஒரு முட்டாள்னு சொல்லும்போது அது ஒரு தீர்ப்பு, அது ஒரு உண்மை மாதிரி தோணும், அது கோபத்தையோ வெறுப்பையோ தூண்டலாம். ஆனா ஆனா பில் ஒரு முட்டாள்னு எனக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு கவனிக்கும்போது அந்த எண்ணத்துக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வருது. அது ஒரு மன நிகழ்வு தான், அதுதான் முழுமையான உண்மை இல்லைன்னு புரியுது. இது உணர்ச்சிகளோட வேகத்தை குறைக்கும். நாம அந்த எண்ணத்தோட அடிமையா இல்லாம அத கவனிக்கிறவரா மாற முடியும். புரியுது புரியுது. அவங்களோட விரல் கடிக்கிற பழக்கத்தை பத்தி டோனி கிட்ட கேட்கும்போது அவங்க அதனுடன் இருங்கள், ஜஸ்ட் பி வித் இட்னு சொல்றாங்க. இதுவும் இதே மாதிரி தானா? அதேதான். அந்த பழக்கத்தை சரி பண்ண முயற்சி பண்றதை விட்டுட்டு அந்த தூண்டுதல் வரும்போது என்ன உணர்வு வருது, என்ன எண்ணம் வருதுன்னு கவனிக்கிறது. கதைகள் இல்லாம, தீர்ப்புகள் இல்லாம இருக்கிறது என்னவோ அத அப்படியே பார்க்கறது. ஒரு நேரடி அனுபவம். இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு ஆன் நார்த்ங்கிற நடன கலைஞரோட உறவு ஏற்படுது. அவங்களும் குவாட்ரிப்ளிஜிக். ஆமா, ஆரம்பத்துல ஒரு பெரிய ஈர்ப்பு, கற்பனை, தடைகளை உடைக்கிறவங்க மேல ஒரு பிரமிப்பு எல்லாம் இருக்கு. ஆனா அந்த உறவும் ஒரு கட்டத்துல சிக்கலாகி வேதனையோட முடியுது. அந்த உறவு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னு ஜோன் சொல்றாங்க. ஆமா, தன்னோட ஆசைகள், கற்பனைகள், தேவைகள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் அதுல பார்க்க முடிஞ்சிருக்கு. குறைகளை ஏத்துக்கிறத பத்தி அது கத்துக் கொடுக்குது. ஜோகோபெக் சொல்ற மாதிரி உறவுகளே ஒரு தீவிரமான ஆன்மீக பயிற்சி தான். ஏன்னா அது நம்மளோட எல்லா பலவீனங்களையும் தட்டி எழுப்பும். அந்த பிரிவுக்கு பிறகு வர்ற துக்கம், அவமானம், அந்த உணர்ச்சிகளை ஐயோ மறுபடியும் ஏமாந்துட்டேங்கிற அந்த சுய பச்சாதாப கதையா மாத்தாம அந்த உணர்வுகளை முழுமையா அனுபவிக்க வேண்டியதை உணர்றாங்க. ஆமா, பெனாய்ட்டோட கருத்து மாதிரி அவமானம் ஒரு நுழைவாயிலாகலாம். அந்த கடினமான உணர்ச்சிகளை தவிர்க்காம அதுக்குள்ள ஆழமா போகும்போதுதான் ஒரு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த உணர்ச்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை கேள்வி கேட்கும்போதுதான் அதோட பிடித்தளறத உணர முடியும். ஆனா ஜோனோட தேடல் இதோட முடியல. அது பாட்டுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்பப்போ ஜென்னுக்கு திரும்புறாங்க. கத்தோலிக்க மதத்தோட மர்மத்துல ஒரு ஈர்ப்பு வருது. கங்காஜிங்கிற குருவோட போதனைகளை படிக்கிறாங்க. உங்கள் அடிமைத்தனங்களை நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். ஆமா, ஒரு கட்டத்துல பல வருஷமா இருந்த அந்த விரல் கடிக்கிற பழக்கத்தை நிறுத்திடுறாங்க. அது எப்படி திடீர்னு? அது ஒரு சுவாரஸ்யமான இடம். அந்த பழக்கத்தை நிறுத்தணுங்கிற எண்ணத்துக்கு தனியா எந்த சக்தியும் இல்லைன்னு அவங்க உணர்றாங்க. அந்த எண்ணம் வரும், போகும். ஆனா அது நம்மள கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. இந்த புரிதல் வந்ததும் அந்த பழக்கம் தானா நின்னுடுது. இது தியானத்தோட ஒரு நேரடி விளைவுன்னு சொல்லலாம். எண்ணத்தோட தன்மையை நேரடியா புரிஞ்சுக்கிறது. ஆக தெளிவு கிடைக்கிறது, அப்புறம் மறுபடியும் குழப்பம் வர்றது. இப்படியே ஒரு சுழற்சி மாதிரி தான் அவங்க வாழ்க்கை போயிருக்கு. ஒரு நேர்கோட்டு பாதை இல்ல. நிச்சயமா, ஆன்மீக பாதைன்னு நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு அணுகுமுறைகள், போதனைகள் உதவியா இருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப வர்ற ஒரு மைய உள்ளொளி இருக்கு. அது என்ன? எண்ணத்தை எண்ணமாக பார்க்கிறது. யதார்த்தத்தை நாம உருவாக்குன கதைகள் இல்லாம நேரடியா அனுபவிக்கிறது. எங்கேயோ போய் சேரணுங்கிற இலக்கை தாண்டி இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாக்குறது. இதுதான் பேர் போன்ஸ் மெடிடேஷன். எந்த அலங்காரமும் இல்லாத நேரடியான கணத்துக்கு கணம் நிகழும் விழிப்புணர்வு. கரெக்ட். ஜோஹோ சொன்னது மாதிரி ஞானம் என்பது இறுதி தோல்வி, இறுதி வெற்றி அல்ல. அதாவது அந்த நான்கிற கற்பனையான மையத்தை இழக்கிறது தான் உண்மையான விடுதலை. ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ ஜோன் டோலிப்சனோட இந்த ஒளிவுமறைவற்ற பயணம் அது நமக்கு காட்டுற முக்கிய விஷயம் என்னன்னா, தியானங்கிறது வாழ்க்கையோட கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழி இல்ல. இல்லவே இல்ல. நாரா, ஊனம், அடையாளம், அரசியல், உறவுகள், அடிமைத்தனம்னு வாழ்க்கையோட எல்லா சிக்கல்களோடும் ஆழமா ஈடுபடுவதுதான் தியானம். நாம நமக்கும் மத்தவங்களுக்கும் சொல்லிக்கிற கதைகளை கவனிக்கிறது தான் அது. ஆமா, அந்த கதைகளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்கப்புறம் இருக்கிற அமைதியையும் விடுதலையையும் நாம உணர முடியும். தியானம்ங்கிறது ஒரு மதம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் மட்டும் இல்ல. அது ஒரு விழிப்புணர்வு நிலை. ஆமா, ஒரு திறந்த மனசோட தீர்ப்பில்லாம இந்த கணத்தை கவனிக்கிற ஒரு தன்மை. இது யாருக்கும் எந்த பின்னணியிலிருந்தும் சாத்தியமான ஒண்ணு. இது நம்ம அனுமானங்களை கேள்வி கேட்கவும் எண்ணத்தோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கவும் உதவுது. நீங்க இந்த கதையை கேட்டதும் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை பத்தி ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்கிற எந்த கதையை கொஞ்சம் கேள்விக்குட்படுத்தி பார்க்கலாம்னு தோணுது.
எது உங்களோட நேரடி அனுபவம், எது நீங்க காலங்காலமா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற கதை? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.